ராசிக்கு 10ல குரு உச்சம் பெறுவது பதவி உயர்வு மற்றும் கர்ம வினை நிவர்த்தியை தரக்கூடிய காலமா இருக்கும். அவர் அங்கிருந்து பார்க்கும் 2, 4 மற்றும் 6ஆம் இடங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுங்கிறதுல மாற்றுகிறதே இல்லை. 2026ஆம் வருடம் துலாம் ராசிக்கான குரு பயிற்சி 10ல் குரு பதவி உயர்வு, அதே சமயம் கோடீஸ்வர யோகம் ஆரம்பம். இதுதான் அந்த வீடியோட தலைப்பு. வணக்கம், இது ஸ்ரீவாரி ஜோதிடம். நான் உங்கள் சதீஷ் கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, துலாம் ராசிக்கான 2026 முதல் 2027 வரைக்குமான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போறோம். துலாம் ராசி நேயர்களே, நம்ம சேனல்ல ரொம்ப அதிகமா இருக்கீங்க. அதனால உங்களுக்காகவே இந்த வீடியோ ரொம்ப பிரத்யேகமா தயாரிச்சிருக்கேன். ஸோ ஸ்பெஷலா ரெடி பண்ணியிருக்கோன்னு சொல்லலாம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அது என்னன்னு பார்த்துருவோம். செவ்வாயோட சித்திரை 2, அதாவது செவ்வாயோட சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்கள், ராகுவோட சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்களும், குருவோட விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்கள். இது எல்லாமே துலாம் ராசிக்குள்ள அடங்கும். இவங்களுக்கும் இந்த குரு பயிற்சி பலன்கள் பொருந்தும். வர 2026 ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் உங்க ராசிக்கு 10வது இடமான கடகத்துல உச்சம் பெறாரு. 10ல குரு வந்தா பதவி போயிருப்பாங்க, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. முதல் பாயிண்ட், எல்லா ஜோதிடர்களும் உங்களை பயப்படுத்தி வச்சிருப்பாங்க. அந்த பயமே வேண்டாம். குரு பகவான் உங்க ராசிக்கு பகை கிரகமா வருவதால வாழ்க்கையில நேர்மையே முதல் ரூல் என்று வாழக்கூடிய துலாம் ராசினருக்கு 10ல் குரு அமர்வது பதவியை கொடுக்குமே தவிர கெடுக்காது. அங்கிருந்து அவர் தன்னோட 5ஆம் பார்வையால உங்க தனஸ்தானத்தையும், அதே சமயம் 7ஆம் பார்வையால உங்க சுகஸ்தானத்தையும், அதே சமயம் 9ஆம் பார்வையால உங்க சத்துருஸ்தானத்தையும், அதாவது 6ஆம் இடத்தையும் பார்க்கறதால 10ல குரு வந்துட்டா பயப்படணுமான்னு ஒரு கேள்வி கேட்காதீங்க. உச்ச குரு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அள்ளித்தர போறாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி கடந்த காலங்கள்ல நீங்க பட்ட கஷ்டங்களை கொஞ்சம் அலசிட்டு அதுக்கப்புறம் இந்த குரு பயிற்சி பலன்குள்ள போனா பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். 9ல குரு இருந்தும் ராகு கேதுவோட தாக்கத்தால எதை செஞ்சாலும், எந்த செயலை செஞ்சாலும் ஒரு இழுபறியாவே இருந்திருக்கும். அதுவும் இழுபறினா சாதாரண இழுபறியா இருக்காதுங்க. நீங்க நினைக்கிறது ஒண்ணு, அங்க நடக்கிறது ஒண்ணு. நீங்க ஒண்ணு செய்ய போக அது ஒண்ணு நடக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு ஜவ்வு மாதிரி இழுத்துட்டே இருந்திருக்கும். ஒரு மந்தத்தன்மை இந்த காலகட்டத்துல நிச்சயமா கொடுத்துருக்குங்கிறத நீங்க நல்லாவே உணர்ந்திருப்பீங்க. முக்கியமா கௌரவத்துக்காக வெளியே சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே பண நெருக்கடியால பல காலகட்டங்கள் நீங்க தவிச்சிருப்பீங்கன்னே சொல்லலாம். முக்கியமா வேலையில் இருக்கவங்களுக்கு உங்க திறமைய மற்றவங்க உங்க திறமையை எடுத்துட்டு திருடிக்கிட்டு அவங்க பெயரை வாங்கிட்டு போகக்கூடிய சூழ்நிலை எல்லாமே துலாம் ராசியினருக்கு கண்டிப்பா நடந்திருக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டுக்கள் மற்றும் உங்களுக்கான ரெக்கக்னைசேஷன் இந்த கடந்த ஒரு வருஷமா கிடைச்சதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே கிடைச்சிருந்தாலும் அது பெரிய அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. முக்கியமா குடும்பத்துல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய மனத்தாங்கள், மனசங்கடங்கள் வந்திருக்கும். ஸோ அதே சமயம் வண்டி வாகனங்கள்ல அடிக்கடி ஏதோ ஒரு ரிப்பேர் வந்திருக்கும். உங்களை ஒரு வழியில ஏதோ ஒரு வழியில ஒரு வழி பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். யாரை நம்பி நீங்க உங்க பர்சனல் விஷயத்த சொன்னீங்களோ, மனம் விட்டு பேசுனீங்களோ, அவங்களே உங்களுக்கு ஆப்போசிட்டா திரும்பி ஒரு தேவையில்லாத சங்கடத்தை கொடுத்துருப்பாங்கன்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாமே துலாம் ராசிக்கு கடந்த காலத்தில் நடந்தது. மிக முக்கியமா உடல் நலத்துல ஒரு மந்தத்தன்மை, ஒரு சோம்பேறித்தனம் எப்போ உங்களை அசதியிலே வச்சிருக்கோம். ஏதோ ஒரு வகையில் ஒரு சோம்பேறித்தனம் மாட்டியிருக்கும். அசால்ட்னஸ் அதிகமாக இருந்திருக்கும். முக்கியமா அரசாங்க வழியில வர வேண்டிய பணமோ அல்லது உரிமையோ ரொம்ப காலமா தள்ளி போயிட்டே இருந்திருக்கும்னு சொல்லலாம் துலாம் ராசினருக்கு. குறிப்பா குழந்தைகளால, பிள்ளைகளால பிடிவாத குணம் உங்க மனசை ரொம்பவே பாதிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு வகையில குழந்தைகளையும் கஷ்டப்பட்டிருப்பீங்க. மொத்தத்துல எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் கடந்த காலங்களில் துலாம் ராசினர் வாழ்ந்திருப்பீங்கன்னு சொல்லலாம். சரி, இப்படி இருந்த துலாம் ராசினர்களுக்கு இந்த குரு பயிற்சி தரும் ராஜயோகம் என்ன, என்ன மாற்றங்களை இந்த குரு பயிற்சி ஏற்படுத்த போகுதுங்கிறத இந்த வீடியோல தெளிவா பார்த்துருவோம். அதாவது குரு பகவான் உங்க பார்வை பலன்களுடன் இந்த வீடியோவை பார்ப்போம். முதல் பாயிண்டே என்னன்னா, குரு பகவான் உங்க ராசிக்கு முதல் வந்தோடனேயே பொருளாதார மேன்மையை கொடுத்துருவார். குருவோட 5ஆம் பார்வைன்னு சொல்லக்கூடிய
அந்த பார்வை 5ஆம் பார்வை உங்க தனஸ்தானத்தில் விழுகிறதால இனிமேல் உங்க வீட்டுல உங்க கையில பணப்புழக்கம் அதிகரிக்கும், பணமழையே பொழிய போதுங்கிறது சொல்லலாம். ஆமாங்க, குருவோட 5ஆம் பார்வை வந்து உங்க ராசிக்கு 2ஆம் இடமான விருச்சகத்துல, அதுதான் துலாம் ராசிக்கு தனத்தை கொடுக்கக்கூடிய இடம், அது மேலேயே விழுவது வந்து அற்புதமான அமைப்புன்னு சொல்லலாம். நிச்சயமா பொருளாதாரம் இந்த காலகட்டத்தில் மேம்பட்டே தீரும். இதுவரைக்கும் கடந்த காலங்கள்ல வருமானமே இல்லையேன்னு வருத்தப்பட்ட துலாம் ராசியினர்களுக்கு இந்த காலகட்டம் முதல், குரு பயிற்சி முதல் வர ஜூன் 2ஆம் தேதி முதல் பல வழிகளில் வருமானம், அது மூலியமா பணம் வரும். அதுல மாற்று கருத்தே இல்லை. உங்களோட பேங்க் சேமிப்பு நல்லா கிடுகிடுன்னு உயர்றதையும், அதே சமயம் கடன் தொல்லைங்க முடிவுக்கு வர்றதுக்கான சூழலையும் நீங்களே கண்ணால பார்ப்பீங்க. ஏன்னா ஏற்கனவே உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்காரு. இப்போ அதே இடத்த குரு பகவான் பார்க்கறது, இது ஒரு மிகச்சிறந்த ராஜயோகத்திற்கான ஆரம்பம்னே சொல்லலாம். ஸோ எந்த வகையிலையும் துலாம் ராசிக்கு பொருளாதாரத்துல தடை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. குடும்பத்துல இருந்த அந்த பழைய கசப்புகள் மறைஞ்சு இந்த காலகட்டத்துல ஒற்றுமை கைகூறதுக்கான வாய்ப்புகளை குரு பார்வை ஏற்படுத்தரும். உங்க முகம் இனிமேல் ரொம்ப பொலிவா மாறப்போகுதுன்னு சொல்லலாம். உங்களோட பேச்சுல நிச்சயமா ஒரு வசீகரம் இருக்கும். நீங்க சொல்றதை எல்லாரும், எந்த நபரும் உதாசீனப்படுத்தாம வேத வாக்கா எடுத்துக்கக்கூடிய காலகட்டத்தை நீங்க கண்ணால பார்ப்பீங்க. முக்கியமா அடமானத்துல இருந்த நகைகளை மீட்கிறதுக்கான ஒரு பொன்னான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் துலாம் ராசினருக்கு தேடி வருங்கிறத மாற்று கருத்தே இல்லை. கொடுக்கல் வாங்கல்கள்ல இருந்த சிக்கல்கள் தீர்ந்து நீங்க யாருக்காவது பணம் கொடுத்திருந்தா அது வட்டியோட திரும்பி வர்றதுக்கூடிய காலகட்டத்தை இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி தரப்போகுது. குடும்ப விசேஷங்களை முன்னின்று நடத்துற அளவுக்கு உங்ககிட்ட பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். குறிப்பா துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் அடிக்கடி வந்திருக்கும். அது எல்லாமே இந்த காலகட்டத்துல முழுசா குணமாயிருன்னு சொல்லலாம். உங்களோட குடும்ப கௌரவம் இந்த காலகட்டத்துல பல மடங்கு உயரப்போகுது. அது உங்களாலதாங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. முக்கியமா சொத்து மற்றும் சுக யோகத்தை இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லணும். குருவுடைய 7ஆம் பார்வை 4ஆம் இடத்துக்கு விழுகிறது. அதே சமயம் குருவோட 7ஆம் பார்வைங்கிறது உங்க சுகஸ்தானமான 4ஆம் இடத்துல விழுகிறதால நீண்ட காலமாக கனவாகவே இருந்த சொந்த வீடு அல்லது மனை வாங்கக்கூடிய கனவு இப்ப நனவாகும். குறிப்பா அம்மாவோட உடல்நிலையில இருந்த நோய்கள் மற்றும் நோய் தொந்தரவுகள் இந்த காலகட்டத்துல வேரோட ஒரு முடிவுக்கு வந்துடும். இனி அவங்க ஆரோக்கியமா இருக்க போறாங்க. அவங்களோட முழு ஆதரவும் ஆசியும் உங்களுக்கு பெரிய பலமா இருக்க போகுதுங்கிற மாற்றுக்கிறது இல்லை. நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வாங்குற யோகமே இல்லையான்னு நினைச்சிருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அதுக்கு கைகூடி வந்திருக்கீங்க. பழைய வண்டியை மாத்திட்டு லேட்டஸ்டான மாடல் வாங்குவீங்க. முக்கியமா உங்களுக்கு 2ஆம் இடம் வந்து சபையோட வீட வரதால இந்த 2 வீலர் லாங் ரைடு போகணும், இந்த புல்லட் வாங்கணும், ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் அதற்கான அற்புதமான காலகட்டமாக இருக்கு. ஸோ துலாம் ராசினை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் அந்த காலகட்டத்தில் சர்வ நிச்சயமா இருக்குன்னு சொல்லலாம். சொத்துக்கள் வாங்குறதுல இருந்த வில்லங்கங்கள் எல்லாமே நீங்கி இனி ஒரு புதிய ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுவீங்க. அதே சமயம் ஏற்கனவே நீங்க இருக்கிற வீட்டை வந்து ரெனோவேட் பண்ணணும், புதுப்பிக்கணும்னு நினைச்சிருந்தவங்களுக்கு அதை புதுப்பிச்சு அழகா மாத்துறதுக்கான சூழலை இந்த காலகட்டத்தில் உருவாகும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுக்கான சூழலையும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உண்டாகும். தடைப்பட்ட சுப காரியங்கள் மற்றும் குலதெய்வ அருளால இந்த காலகட்டத்தில் நல்லபடியாவே நடக்கும். குறிப்பா இந்த காலகட்டத்தில் 90s கிட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாத்துக்குமே திருமண யோகம் கைகூடி வந்திருக்கு. ஸோ இதை உங்க சுய ஜாதகம் கொஞ்சம் செக் பண்ணிக்கிங்க. குலதெய்வ கோயில் தரிசனம் பல வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான ஆரம்பத்தையும் ஒரு பிள்ளையாரிசையும் போட்டு தரும்னு சொல்லலாம். முக்கியமா உறவினர்கள் மத்தியில உங்களை பத்தின தப்பான அபிப்பிராயம் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது எல்லாமே இந்த காலகட்டத்துல மாறி உங்களை மதிச்சு பேசக்கூடிய சூழ்நிலை உருவாகும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு தேவையான நேரத்துல அது சின்ன உதவியோ அல்லது பெரிய உதவியோ அதை செய்யறதுக்கான சூழ்நிலைகள் அவங்களா தேடி வருவாங்க. முக்கியமா துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு மாமனார் வழியில இருந்து ஒரு நல்ல செய்தியும் எதிர்பாராத பண உதவியும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உண்டுன்னு சொல்லலாம். உங்க வீட்டுல எப்பவுமே ஒரு சிரிப்பும் ஒரு நிம்மதியான சூழலும் நிலைச்சு இருக்கக்கூடிய காலகட்டமா இது அமையும். இந்த குரு பயிற்சியில எதிரிகள் மற்றும் கடன் நிவர்த்தி அதுதான் மிக முக்கியம். குருவின் 9ஆம் பார்வை உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல விழுகுது. குருவோட 9ஆம் பார்வை இந்த காலகட்டத்துல 6ஆம் இடத்துக்கு விழுகிறது. உங்களை சுத்தி இருந்த மறைமுக எதிரிகள் தானா ஓடி போவாங்கன்னு சொல்லலாம். அதே சமயம் நீண்ட நாளா உங்களை வாட்டி எடுத்த நோய் இப்ப மாயமா மறைஞ்சு போயிடும். ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா மேம்படும்.
முக்கியமாக கேஸ் ட்ரபிள் இருக்கிறவங்க, இந்த கால் பிடிப்பு கைப்பிடிக்கிற இருக்கிறவங்க எல்லாமே இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்கும். கோர்ட்டு கேஸ் விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதியை கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம். கடன்காரங்க கிட்ட இருந்த அழுத்தங்கள் குறைஞ்சு நிதானமாக கடன் அடைக்கக்கூடிய வழி இந்த காலகட்டத்தில் பிறக்கும். மிக முக்கியமா நான் ஏற்கனவே இந்த வீடியோ ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 6ஆம் இடத்துல தான் சனி பகவானும் இருக்காரு. இப்போ குருவோட பார்வையும் அதே 6ஆம் இடத்துக்கும், அதாவது சனி பகவானுக்கும் 6ஆம் இடத்திற்கும் கிடைக்கிறதால எப்பேற்பட்ட கடனாய் இருந்தாலும் அதை அடைக்கிறதுக்கான வழி நிச்சயமா கிடைக்கும். அதுக்காக நான் வீட்டில் படுத்துக்குவேன், என் கடன் அடைச்சிருவேன் கேட்டால் அடையாது. உங்க முயற்சிகள்ல நீங்க எடுத்து வச்சுட்டே இருங்க. மிகப்பெரிய ராஜயோகத்தால உங்க கடன் பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி தருங்கிறத மாற்று கருத்தே இல்லை. முக்கியமா உங்க முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அது பலிதமாகும். வேலையில் உங்களுக்கு மட்டம் தட்டினவங்க இப்போ உங்ககிட்ட உதவி கேட்டு வந்து அவங்க உங்களுக்கு அனுசரணையா நடக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே உருவாகும். முக்கியமா துலாம் ராசியில பிறந்தவங்க தாய்மாமன் வழியில இருந்த மனக்கசப்புகள் மாதிரி அது எல்லாமே மாறி இனிமேல் சுமூகமான உறவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இதுவரைக்கும் இருந்த மன உளைச்சல்கள் நீங்கி ஒரு தெளிவான சிந்தனை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. முக்கியமா மாணவர்கள் போட்டித் தேர்வுல ஒரு பெரிய வெற்றியை பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இந்த முறை பாசிட்டிவான ரிசல்ட் கண்டிப்பா தேடி வரும்னு சொல்லலாம். உங்க தன்னம்பிக்கை இப்போ இமயமலையை விட பெரிய அளவுக்கு வளரப்போகுதுங்கிற மாற்று கருத்து இல்லை. ஸோ தொழில் மற்றும் பதவி யோகம், அந்த 10ல குரு உச்சம் பெறதால வேலையில பதவி உயர்வு, ப்ரொமோஷன் இதுக்கெல்லாம் வெயிட் பண்றவங்களுக்கு பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமைதுங்கிறத மாற்று கருத்தே இல்லை. தொழில இருந்த மந்திரலை மாதிரி இப்போ கஸ்டமர்கள் தானாவே உங்களை தேடி வந்து பொருட்களை வாங்கிட்டு போவாங்கன்னு சொல்லலாம். ஸோ துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமான்னு நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். இந்த 10ல குரு வந்துருச்சே வேணும்னு சொல்றாங்களேன்னு, தாராளமா உங்க சுயஜாதத்துல திசாபத்திகள் சாதகமா இருந்தா பிஸ்னஸ் புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பொன்னான காலம் சொல்லலாம். அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கௌரவம் இந்த காலகட்டத்தில் கிடைச்சே தீரும். வெளிநாட்டு பயணங்கள் மூலியமாக தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான சூழ்நிலைகள் குரு பகவான் அந்த காலகட்டத்தை நிச்சயமா ஏற்படுத்தி தருவார். மேலும் துலாம் ராசியினரை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி பல வகையிலையும் உங்களை முன்னேற்றத்தை தரக்கூடிய பயிற்சியா இருக்குமே தவிர எந்த வகையிலையும் உங்களை வந்து பின்னோக்கி சென்று கொண்டு போகாது. தப்பான காரியம் செய்கிறவங்களுக்கு குரு வச்சு செஞ்சிருவாருங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 குரு பயிற்சி மேலும் பல சிறப்புகளை பெறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற ஏழை குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவி பண்ணுங்க. அதே சமயம் முடியாதவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உதவி பண்ணுங்க. இந்த குரு பயிற்சி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த போகுது. முக்கியமா ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன், 10ல குரு எந்த வகையிலும் உங்களை பெரிய அளவுக்கு பாதிக்க மாட்டார் அப்படிங்கிறத கேரண்டியா மனசுல வச்சுக்கீங்க. மிக முக்கியமா போன வருஷம் 9ல குரு இருந்தார், இப்ப 10ல குரு வரார். அடுத்த வருஷம் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கே குரு வரார். ஸோ சனியும் இந்த இடத்துல பாசிட்டிவா இருக்காரு. ராகு கேதுக்கள் மட்டும் கொஞ்சம் தொந்தரவு பண்ணுவாங்க. மற்றபடி உங்களுக்கு துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த ராஜயோகத்திற்கான காலகட்டம் இது முதல் ஆரம்பம்ங்கிறத மாற்று கருத்தே இல்லை. ஸோ பாசிட்டிவா செயல்படுங்க. துலாம் ராசினருக்கு இந்த குரு பயிற்சி பல வகையிலும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரணும் நானும் ஆண்டவன் வேண்டிக்கிறேன். ஸோ நம்ம சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் ஜோதிடம் சார்ந்த மறைக்கப்பட்ட உண்மைகள் என்ற தலைப்புல பல விஷயங்கள் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கு. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.